வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டென்ஷன் ப்ளஸ் சென்டிமெண்ட் ப்ளஸ் ட்விஸ்டோட வந்து நடந்திருக்கு. சுதாகர் பாக்கியோட ஹோட்டலை வந்து க்ளோஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி புரோக்கர் ஒருத்தர் மூலமா பாக்கியா வந்து சூழ்ச்சியில் வந்து சிக்க வைக்கிறான். ஆனால் பாக்கியாவுக்கு பக்க பலமா அவரோட மொத்த ஃபேமிலியுமே வந்து இருக்கிறனால லாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மாதிரி தான் பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிஸியாக வந்து இருக்காங்க. அப்போ ஆகாஷ் கிச்சன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாக்கியா அவனை வந்து திட்டுறாங்க. உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு தெரியும்ல, இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ படிக்காமல் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்து காமா, நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு போய் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ தான் இனியாவும் அங்கே வராங்க. ஆகாஷ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிட்டு பாக்கியா கூட கேஷுவலாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இனியா வந்து பாக்கியாக்கு வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரன் பண்ணுறதும் வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதும் இன்னும் சொசைட்டியில் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இனியா வந்து சப்போர்ட் பண்றா. சுதாகரோட ட்ராப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவன் ஒரு புரோக்கர் அனுப்பிட்டு பாக்கியா ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குற மாதிரி வந்து செட் பண்றான். அப்ப அந்த பர்சன் அட்வான்ஸ் வந்து கொடுக்குறான். பெரிய ஆர்டர் ஒன்று இருக்கு, சாப்பாடு தேவை அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப சுதாகர் பாக்கியா வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி அனுப்பின ஆள் கொடுத்த ஆர்டருக்காக வேண்டி பாக்கியா வந்து கொட்டேஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு இனியாட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. பாக்கியா ஹானஸ்டா ஒரு கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு அவன் வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்து நல்லவனா இல்லையா அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாது. அந்த பர்சன் அட்வான்ஸ் கொடுத்தாதான் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் தந்த ஆள்கிட்ட வந்து கால் பண்ணி அட்வான்ஸ் எப்போ தருவீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்றானா, நீங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் தரேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா பாக்கியா வந்து அட்வான்ஸ் கொடுத்தா தான் என்னால் வந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சுதாகரோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அட்வான்ஸ், நோ ப்ரூஃப், அதுக்கப்புறம் லேட்டரா வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, இப்படி பண்ணனா பாக்கியோட லைசன்ஸ் பிசினஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ட்ராப் ஸ்டார்ட் ஆக போது. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்த ஆள் இன்னுமே வராதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் இனிமே வந்து அட்வான்ஸ் கொடுக்கலனா ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண வேண்டியதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாக்கியா வந்து கடைக்கு போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கோபி அங்கே வரான். பாக்கியா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே செல்விட்ட டீ போட சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அந்த ஃபேக் ஆர்டர் கொடுத்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்றான். நான் ஆர்டர் பண்ண சாப்பாடு எங்க அப்படின்னு வந்து சீன் போடுறான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே செல்வி வந்து ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க, நீங்க 50,000 தானே தந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம் அங்க வந்துடுறாங்க. பாக்கியாட்ட அந்த பர்சன் வந்து பப்ளிக்கா உங்களுக்கு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க இன்னும் சாப்பாடு வந்து செய்யலையா அப்படின்னு வந்து கேட்டுட்டு பிரச்சனை பண்றான். அப்போ கோபி வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கறான். அந்த பர்சன் கிட்ட பாக்கியம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரெசிப்ட் கொடுக்கறதுக்குள்ளேயே அவசரமா நீங்க போயிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆக்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றான். சார் இது என்னோட டாட்டர் மேரேஜுக்காக சேவ் பண்ண பணம், இவங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து பில்டப் பண்ண ட்ரை பண்றான். ஓவரா பில்டப்ல என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் பாக்கியம் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அந்த பர்சன் வந்து கேட்கறான். அந்த ஃபேக் ஆர்டர் கொடுத்த பர்சன் நான் 5 லட்சம் கொடுத்துருக்கேன், இவங்க வந்து சாப்பாடு செஞ்சு தரல, இல்லைன்னா என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து பிரச்சனை பண்றான். ஆனா பாக்கியா என்ன சொல்றாங்கன்னா, நீ கொடுத்தது வெறும் 50,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறா. அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவமா வந்து அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பாக்கியாக்கு வந்து கோபி வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டர் கொடுத்த பர்சன் போலீஸோட அங்க வந்து நிக்கிறான். அதை பார்த்தா எல்லாருமே வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. அப்ப அங்க வந்து போலீஸ் பாக்கியிட்ட என்ன கேட்கறாரு, நீங்க அட்வான்ஸ் வந்து 5 லட்சம் வாங்கினீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். இல்ல 50,000 தான் வாங்கினேன் அப்படின்னு பாக்கியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பில் கொடுத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். இல்ல அவசரத்துல வந்து இவர் போயிட்டாரு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க, 5 லட்சம் நான் கொடுத்தேன், என் மகளோட கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணம் சார், இப்படி அந்த ஆள் வந்து சென்டிமெண்டா பேசி அழுகிற மாதிரி வந்து நடிக்கிறான். அப்போன்னு பார்த்து எழிலும் செல்லினும் அங்க வந்து பாக்கியக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் என்ன சொல்றாங்க, நீ அடியாள வச்சு என்ன மிரட்ட பாக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்கறான். அப்போ கோபி என்ன சொல்றான்னா, இவங்க வந்து என்னோட சொந்த பசங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து இனியும் அங்க வந்துடுறா. நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட நீங்க 5 லட்சம் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, பேங்க் ரெசிப்ட் இருக்கா, இந்த மாதிரி உங்க கையில ஏதாச்சும் ரெசிப்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு உங்க அம்மாவும் எனக்கு பில் தரலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் இருக்கு, 5 லட்சம் வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா காம்லி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவர் 50,000 தான் வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் 50,000 தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கு விட்னஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. பில் கொடுத்த எவிடன்ஸ் எங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஆனா பாக்கியா என்ன சொல்றாங்கன்னா, அவசரத்தில் இவர் போனனால வந்து கொடுக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ட்ராப் இங்க தான் வந்து ஒர்க்கிங் ஆகுது. பட் போலீஸ் வந்து டூ ஸ்மார்ட்டா ஆர்டர் கொடுத்தவர் மேலேயும் வந்து தப்பு இருக்கு, நீங்க பில் வாங்காம போயிருக்கீங்க, நீங்க பணம் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரம் இல்லாதனால 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. சுதாகர் பாக்கியாவை வந்து ப்ரொஃபஷனலா அண்ட் மென்டலா வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பாக்கியா ஃபேமிலியில் இருக்கிற கோபி, செலின், எழில், இனியா இவங்க எல்லாருமே அவளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல எல்லாருமே அவளுக்கு வந்து சப்போர்ட்டா பேசும்போது பாக்கியாவோட கண் வந்து கலங்கிடுச்சு. பாக்கியா அந்த நேரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்பு, ஆதரவு எல்லாமே அந்த டைம்ல இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹோட்டல் வந்து டெம்பரரியா வந்து சீல் பண்ணிட்டாங்க. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகும். பட் சுதாகரோட பிளான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எக்ஸ்போஸ் ஆகிற ஆதாரம் வந்து பில்டப் ஆயிருக்கு. இன்னைக்கு பாக்கியா பாத்தீங்கன்னா ஒரு இமோஷனல் ஸ்ட்ராமை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் வந்து காயப்பட்டாலுமே அவங்க ஒரு வாடாத மரம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எபிசோட்ல பாக்கியா வந்து ஒரு பெரிய சோதனையை வந்து ஃபேஸ் பண்ணினாங்க. சுதாகரோட டேட்டி பிளான், பொய்யான கம்ப்ளைண்ட்னால போலீஸ் வரப்போகிற மாதிரி எல்லாமே வந்து டிராமா பண்ணிட்டாங்க. பாக்கியாவை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்றாங்க. ஆனா பாக்கியா வந்து தனியா இல்ல, அவ கூட கோபி, செலியன், எழில், இனியா அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள இருந்த எல்லா வேறுபாடையுமே மறந்து ஒரு குடும்பமா இது நம்ம அப்படின்ற வலிமையான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் பாக்கியாவோட கண் வந்து கலங்கினாலுமே மனசு வந்து துணிவோடு வந்து நின்றுச்சு. அவங்க சந்தோஷமா இல்லை, ஆனா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு இடமே இல்லைன்றது தான் உண்மையே. சுதாகர் வந்து அவளோட பிசினஸ்
சப்போஸ் வந்து பிரேக்கப் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்று ப்ரூஃப் ஆயிருக்கு. அவங்க கையில் பில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பக்கத்தில் உண்மையான ஃபேமிலி வந்து இருந்துச்சுன்றது. நெக்ஸ்ட் எபிசோடில் போலீஸ்ட்டு வந்து போய் சொன்னனால என்ன நடக்கும், சுதாகர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறானா இல்லையா, பாக்கியா வந்து ஸ்ட்ராங்காக எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.